Praise the Lord. Today we are meditating on being misunderstood because of our words. நம் வார்த்தைகளின் நிமித்தம் பிறர் நம்மை தவறாக புரிந்து கொள்கிறதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இதில் வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள் யார் என்று பார்த்தீங்க என்றால் யோசேப்பு தான் நிறைய அதிகாரங்கள் ஆதியாகமத்தில் அவரை குறித்து இருக்கிறது. ரொம்பவே அவர் பொறாமைக்குள்ளாகிறார். பிறர் அவரை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள், விரோதிக்கிறார்கள். அதன் நிமித்தம் அவருடைய வார்த்தைகளை மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிறார்கள். அருமையான வசனம் 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் வசனம். ஃபிசி சாப்டர் 37 of Genesis verse number 8 it says, அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ அவர் வேர்ட்ஸ் கேன் ஸ்டர் அப் ஹேட்ரட், ஜெலசி அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களிடத்தில் இந்த மாதிரி பொறாமை, பகையெல்லாம் உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது. இதில் என்ன என்று பார்த்தால், யாரெல்லாம் நம் மீது பொறாமை, நம்மளுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று பார்த்தால் 3 விதமான கூட்டத்தார். அதில் முதலாவது கூட்டத்தார் யார் என்று பார்த்தால், ஏற்கனவே நம் மீது கோபம் கொண்டவர்கள், ஒரு விரோதம் கொண்டவர்கள், ஒரு நம் மீது பொறாமை கொண்டவர்கள். If people have already made up their mind to be jealous of you or us or hate us, then அவர்கள் நாம் என்ன சொன்னாலும் நம்மளுடைய வார்த்தைகளை நிறைய தரம் அதை தவறாக புரிந்து கொண்டு தான் இருப்பார்கள். இதில் அந்த டிஃப்ரென்ஸை நான் காட்டுறேன். இன் ஜெனசிஸ் சாப்டர் 37லேயே முதல் கூட்டத்தார் முதல் ட்ரீம் வந்தபோது அவருடைய பிரதர்ஸ் கிட்ட போய் சொன்னது, அவங்க பிரதர்ஸ் கண்டிப்பாக ஜெல்லஸ் ஆனாங்க. பைபிளில் போட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்கிறது, ஐயோ மை பாஸ், நீ என்ன என்னுடைய முதலாளியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே அந்த ஃபஸ்ட் ஃபியூ வேர்சஸில் போட்டிருக்கிறது, பிரதர்ஸ் ஜோசப் மேலே ரொம்பவே பொறாமையாக இருந்ததுனால யோசேப்பு என்ன சொன்னாலும் அவங்க அதை தவறாக தான் புரிந்து கொள்ள போகிறார்கள். அதே நேரத்தில் இரண்டாவது ட்ரீம் வந்தது போது அவர் தகப்பனார் இடத்துலையும் சொல்லும் போது தகப்பனார் அவரை கடிந்து கொள்ளுகிறார். பட் லேட்டர் அந்த 11ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கென்றால், அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்ட அந்த ஜேக்கப் his father wondered what the dream meant. ஏனென்றால் ஃபாதர் லவ்ஸ் ஜோசப். ஜேக்கப்க்கு யோசேப்பு மீது ரொம்ப பிரியம். ஸோ யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை அவங்க சகோதரர்கள் போல் இவர் எடுத்துக்கொள்ளவில்லை. நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்க என்றால், நமக்கும் நல்லா வீட்டில் குடும்பத்தில் சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம சிரிச்சிட்டு விட்டுருவோம். ஆனால் அதே வார்த்தைகளை வேறு யாராவது சொன்னாக்கா அவங்க எப்படி சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எப்படி என்ன காரணத்துக்காக சொன்னாங்க என்று நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கூட்டத்தார் who might misunderstand our words, நம் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது people who are already made up their mind, hatred. நீங்கள் யோசிக்கலாம், என்ன போய் பகைக்கிறாங்களா இந்த உலகத்தில்? நான் யாருக்குமே எதுவுமே தீமை செய்யலையே, எல்லாருடையுமே நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தவர் யாருங்க? யோவான் 15th சாப்டர் நேற்று நான் சொன்னேன், இஃப் த வேர்ல்ட் ஹேட்ஸ் யூ, பயப்படாதீங்க, தேவ் ஆல்ரெடி ஹேட்டட் மீ. உங்களை உலகம் பகைத்தால் கவலைப்படாதீங்க, என்னை ஏற்கனவே பகைச்சிட்டாங்க. அவ்வளோ நல்லவராய் சுற்றி திறந்த அந்த அன்பின் தகப்பனாகி இயேசுராஜனே பிறர் பகைத்தாங்க என்றால் நம்ம ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப ஷாக் ஆக வேண்டாம். என்னையுமே பகைப்பாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட். எஸ், தெர் மைட் பி பீப்புள், பிகாஸ் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அவரோட அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது. ஸோ பீப்புள் மைட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு கூட்டத்தார் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு நம்ம தெரிஞ்சு கொண்டால் நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருப்போம், இன்னும் விவேகமாக இருப்போம், இன்னும் ஞானமாக செயல்படுவோம். ஒருத்தர் நம்ம பகைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்கக்கிட்டேயே போயிட்டு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காரியங்களை சொல்லுகிறதும், கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்கிறதும், வேறு விஷயமான காரியங்களை பேசுகிறதும், அப்படியே மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். கம்ப்ளீட் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். சில சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் உங்களை விரோதிக்கிறவங்க கிட்ட போயிட்டு எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாலே தவறாயிடும். அதுவே அவங்க நம்மளை பார்த்து எதுக்கு என்னை இப்போ விசாரிக்கிறீங்கன்ற மாதிரி முறைப்பாங்க. ஐயோ, இவங்க நம்மளை பார்த்து முறைக்கிறாங்க, இவங்கக்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் எல்லாரையும் விசாரித்தாங்க, என்னை மட்டும் விசாரிக்கல. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய வார்த்தைகளை எதுக்கு என்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டாங்க, நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசியிருப்பீங்க. அதை ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்து அனலைஸ் பண்ணி அதை எல்லார்கிட்டையும் சொல்லி உங்களுக்கு திரும்பி உங்கள் நியூஸ் வரும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ பிகாஸ் அவங்க ஆல்ரெடி தே ஆர் ஜெலஸ் ஆஃப் யூ அண்ட் அவங்க ஏற்கனவே பொறாமை கொண்டதுனால நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் கூட்டத்தார் யார் என்றால், there is a group of people in the world, இந்த உலகத்தில் எப்படி சிலர் இருக்கிறாங்க, எப்படி என்றால்
அவங்க ஆல்ரெடி ரொம்பவே வாழ்க்கையில் அடிபட்டு துன்பப்பட்டு பிறரால் ஒதுக்கப்பட்டு இருந்ததுனால தே பிகம் வெரி டிஃபென்சிவ். அதாவது ரொம்ப தன்னை எப்பவுமே பாதுகாத்து, சிலவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு மதிலுக்குள்ளே தான் இருப்பாங்க. தே ஆல்வேஸ் லிவ் வித் இன் த வால்ஸ். அவங்கள பற்றி நீங்கள் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் உடனே ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. திருப்பி மறு மறு மறுபேச்சு பண்ணுவாங்க. தட் இஸ் பிகாஸ் உங்களால் இல்லை, தே ஆர் ஆல்ரெடி ஹர்ட். பாஸ்டர் கேல எப்பவுமே சொல்லுவாங்க, ஹர்ட் பீப்புள் ஹர்ட் அதர்ஸ். ஸோ அவங்க ஆல்ரெடி ஹர்ட்டாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஊன்ஸ் இன்னும் ஹீல் ஆகாமல் இருக்கிறது. ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட் நம்ம கத்தரிடத்துலேருந்து கிருபை கேட்டு கவுன்சிலிங் பண்ணி தான் அந்த காயங்கள் எல்லாம் இட் வில் கெட் ஹீல்டு ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம். ஆனால் இவங்களுக்குலாம் இன்னும் அது அப்படியே ரொம்ப அந்த ஊண்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் அது அவங்கள அட்டாக் பண்ணி பேசுகிறீங்க, அவங்கள குறைவாக பேசுகிறீங்க, அவங்கள தாக்கி பேசுகிறீங்க அப்படின்னு தான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கோம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலையும் இருப்பாங்க, ஃபேமிலி சர்க்கிளில், உங்கள் வேலை ஸ்தலத்திலே இருப்பாங்க, எங்கே போனாலும் இருப்பாங்க. பிகாஸ் they are living that and they have not been dealt with. அவங்கக்கிட்டேயும் நம்ம ரொம்ப காஷியஸாக பேசணும். அவங்களுக்கு என்ன மாதிரி we have to understand என்ன மாதிரி காரியங்கள் அவங்கள ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு we have to be very sensitive to that, and அந்த டாபிக்ஸை நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணிவிட்டு ஜென்ரிக்காக பேசுகிற மாதிரி இருந்துடணும். The third group of people யார் என்றால் குட் பீப்புள் who like you. நம்ம நேசிக்கிறவர்கள், நம்ம மீது நம்மளுடைய வெல்விஷஸாக இருப்பாங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. வெரி குட் பீப்புள். அவங்க எப்படி என் வார்த்தைகளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு எப்போ நடக்கும் என்றால், நம்ம தவறான நேரத்தில் தவறான காரியங்களை பேசும்போது அவங்களும் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. the right time you have to talk, whatever you're talking, கொஞ்சம் வெயிட் பண்ணி சென்சிட்டிவாக இருந்து, இப்போ இந்த காரியத்தை சொல்லலாமா, இந்த செய்தியை இவங்களுக்கு இப்போ சொல்லலாமா, இவர்கள் மத்தியில் சொல்லலாமா. சில சமயத்தில் சிலவங்களுக்கு சிலதெல்லாம் பப்ளிக்காக சொன்னால் பிடிக்காது, ப்ரைவேட்டாக தான் பிடிக்கும். சில சமயத்தில் அவங்க ரொம்ப சோர்வடைந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் ரொம்ப கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்படியே நீங்கள் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க நல்லவங்க தான், அவங்க they are happy for you. ஆனால் அவங்க ரிஜாய்ஸ் பண்ண முடியாமல் அவங்க ரொம்ப துக்கத்தில், ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க, என்னை குத்துறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வேளையில் உங்கள் வார்த்தைகளை அவங்க தவறாக புரிந்து கொள்ள சூழ்நிலை இருக்கிறது. ஸோ we have to be very cautious. ஸ்லோ. எங்கள் அம்மா எப்பவுமே ஒரு வசனம் எங்களுக்கு சொல்லுவாங்க, ஜேம்ஸ் 1:19, ஸ்லோ டு ஸ்பீக், ஸ்லோ டு ஆங்கர், பட் ஸ்விஃப்ட் டு ஹியர். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள்கள் அப்படின்ட்டு. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ லெட் அஸ் பி வெரி வெரி ஸ்லோ டு ஸ்பீக். பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசலாம். பிகாஸ் நம்ம நல்ல எண்ணத்தோடு நம்ம பேசினாலும் பிறர் அதை தவறாக புரிந்து கொள்கிறதற்கு there are so many opportunities. நான் just 3 groups மட்டும் பேசியிருக்கேன். people who already hate us, they will misunderstand anything we say. people who are already offended, அவங்களுக்கும் they won't have the sense to know இது நம்மளை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. மூணாவது குரூப்பு நல்ல பீப்புள், குட் பீப்புள், பட் ஸ்டில் த ராங் டைமிங், த ராங் கான்டென்ட் அவங்கள அது நம்மளுடைய வார்த்தைகளை மிஸ்இன்டர்பிரேட் பண்ண செய்துவிடும். ஸோ ஆல் தீஸ் 3 குரூப்ஸ் மத்தியில் நம்ம வார்த்தைகளை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் போது ஹவு டு வி பிஹேவ். அகெயின் இந்த 2 குரூப்பத்தார நான் எவ்ரிடே சொல்ல போகிறேன். ஒரு கூட்டத்தார் ஆல்ரெடி மேட் அப் தர் மைண்ட். உங்கள் மேலே அவங்க எந்த மாற்றுதலும் கொண்டு வரப்போதில் ஸ்டப்பனாக தே மேட் அப் தர் மைண்ட். அவங்களிடத்துல நீங்கள் போய் என்ன தான் உங்களை பற்றி நல்லதாக சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே போகிறதில்ல. தே ஆல்ரெடி ஸ்டப்பன் இன் தர் மைண்ட்ஸ். அவங்கள நீங்கள் டைம் வேஸ்டர்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்களிடத்துல ரொம்ப போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுறத யூ டோன்ட் ஹேவ் டு டூ தட். ஜோசப் நியூ அவங்க பிரதர்ஸ் கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல. ஸோ ஹி ஹேட் டு லேர்ன், பி மெச்சூர். ஃப்யூச்சர் டேஸில் பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அமேசிங் மெச்சூரிட்டி. பியூட்டிஃபுல்லி அவர் மெச்சூர்டாக இருக்கிறாரு. அதே மாதிரி தான் கர்த்தர் இடத்துல நம்ம கிருபை கேட்டுக்கொள்ளுங்க. செகண்ட் குரூப், தே மைட் யாக்கோபை போல் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், தே கேன் லிசன். அவங்களிடத்துல ஜெபத்தோடு போய் நம்ம பேசி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தவறாக புரிஞ்சு கொள்ளிட்டீங்க, ஆக்சுவலி நான் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காகவே சொல்லலை, நான் இது தான் சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, யாரோ உங்கள் கிட்டத்தில் தப்பாக சொல்லிட்டாங்க, ஐ டோன்ட் வாண்ட், நமக்கும் எந்த பகை வேண்டாம், லெட் அஸ் பி குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பட் ரிகார்ட்லெஸ், ஐ ப்ரே தட் காட் வில்
ப்ரிசர்வ் யோர் நேம், உங்கள் நாமத்தையும் உங்கள் வார்த்தைகளையும் அவர் ப்ரிசர்வ் பண்ணி உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எங்களுடைய வார்த்தைகளை அநேக தவறாக புரிந்து கொண்டு கர்த்தாவே அது நிமித்தம் எங்களுடைய சமாதானம் அவங்க சமாதானமும் குறையப்படுகிறது ராஜா. இது எல்லாவற்றிலும் கர்த்தாவே எங்களை விடுவித்து எங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே யூ சீசன் இட் வித் சால்ட். கர்த்தாவே, ஒரு வெளிச்சமாக இந்த உலகத்தில் எங்கள் வார்த்தைகள் நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகள், பெலன் கொடுக்குற வார்த்தைகள், சந்தோஷம் கொடுக்குற வார்த்தைகளாய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பிரசன்னத்தால் நிரப்புங்க. Let this day be a blessed day. We give you all the glory. In Jesus' name we pray. Have a blessed day. Have a wonderful day, because God is the one who will put his words in your mouth and you are special. Hallelujah. Be blessed.